ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாம்ஜின் பிஎல்எஃப்எஃப் ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். நாம்ஜின் ஒன் ஷாட் நேம் உன்னை காதல் செய்வதே தவறா. இந்த ஒன் ஷாட் ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும். ஸோ இந்த ஒன் ஷாட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்னை திட்டாதீங்க, ஏங்க கிளைமேக்ஸை இப்படி கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஆர்மிஸ் இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு வாங்க நம்ம இப்போ நாம்ஜின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பெரிய மேன்ஷன், அங்கே நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. அதில் ஒருத்தன் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான், இன்னைக்கு நம்ம லாஸ்ட் பிரின்ஸோட பர்த்டே, எல்லாருக்கும் செல்ல பையன் வேற, ஸோ அவனோட பர்த்டேவை நம்ம சூப்பராக செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. இதோ பர்த்டே பாயை வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜின் வந்து நிற்கிறாரு. இவர் அப்படியே மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு இந்த பர்த்டே செலிப்ரேஷன் சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் நான் இங்கே இருக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு வருஷம் பர்த்டேக்கும் ப்ரே பண்ணுவேன். இந்த வருஷம் பர்த்டேக்காவது நான் வெளியே போய் சுற்றி பார்க்க மாட்டேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு தடவை கூட என்னால் ஃப்ரீயாக எங்கேயுமே போக முடியல. ஏன் இந்த மனுஷனை விட்டு நான் போனதே இல்லை. அப்படியே போனாலும் என்னை சுற்றி பாடி கார்ட்ஸ் அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் யாராவது இருந்துகிட்டே இருப்பாங்க. அதனாலவே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. என்னோட இந்த ஃபேமிலியில் நான் மூணாவது பிரின்ஸ். எனக்கு 2 அண்ணாங்க இருக்காங்க. அதில் ஒருத்தன் இந்த கிங்டம்க்கு பிரின்ஸ் ஆக போகிறான். 2வது பையன் அவன் வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். 3வது இருக்க நான் இந்த மிலிட்ரி கேம்ப் இருக்குல்ல, அதுக்கு ஹெட்டாக நான் தான் இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் போகிறேன். எப்படியும் 6 மந்த்துக்குள்ளே அங்கே போயிடுவேன் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வராரா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஜின்னோட 2வது அண்ணா வராங்க. அவங்க வரும்போது கூட அவங்க ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வராங்க. ஜின்னு ஓடி போயிட்டு ஹக் பண்ணுறாரு. அண்ணா, நீ என்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, உனக்கு இப்போ தான் வரணும்னு தோணுச்சா? நான் இப்போவாது வந்தேனே, அது எங்கே இருந்தாலும் உன்னோட அந்த பர்த்டேக்கு நான் கண்டிப்பாக வந்துடுவேன். ஏன்னா நீ எனக்கு இருக்க ஒரே ஒரு தம்பி, செல்ல தம்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை ஹக் பண்ணுறாங்க. அப்போ ஜின் திரும்பி பார்க்குறாரு, அண்ணா இது. அப்போ நம்ம ஜின்னோட அண்ணா இன்ட்ரோ பண்ணுறாங்க, இவன் என்னோட ஃப்ரெண்ட், இவன் பேர் நாம்ஜூன். இனிமேல் இவன் தான் உனக்கு ட்ரைனிங் பண்ண போகிறான். அதாவது உன்னோட பர்த்டே கிஃப்டாக நான் இவனை தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்களா. சின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னது இவன் என் கிஃப்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க அண்ணா, நீ இப்போ மிலிட்ரி போகிற, அதுக்கு ஹெட்டாக இருப்பல்ல, ஸோ அதுக்காக இன்னும் நிறையா ட்ரைனிங் எடுக்கணும், அதுக்காக தான் நான் இவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. அதுக்கு அந்த இடத்துல அந்த பர்சன் இருக்காங்களா, அவங்க இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. என்னோட பேர் தான் கிம் நாம்ஜூன். நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கேன். அப்புறம் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிவிட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாரு. அதை எடுத்து நம்ம ஜின் பார்க்குறாங்க. பார்த்தா அதில் ஒரு பெண்டன்ட் மாதிரி இருக்குது. அந்த பெண்டன்ட் அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, உள்ள கிளாக் மாதிரி இருக்கா. அதுக்கு நம்ம நாம்ஜின் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இந்த டைம் ரொம்பவே வேல்யூபிளானது, ஸோ அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும், அதுக்காக தான் இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜின் கொடுக்குறாரு. நம்ம ஜின்னும் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. தென் பர்த்டே பார்ட்டி அப்படியே போகுதா. மற்ற அண்ணா, அப்பா, அம்மா எல்லாமே வந்துட்டு ஜின்னுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது எதுவுமே அவருக்கு பிடிக்கல. ஏன்னா வருஷம் இதவே தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஜின்னுக்கு நாம்ஜூன் இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காரா. இதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி தோணுது, நம்மளோட இந்த டைம் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும்ல, ஸோ எனக்கு பிடிச்சதை எனக்கு பண்ணணும்னு தோணுது, ஆனால் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ஜின்னோட ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு, என்ன ஜின் யோசிச்சுட்ருக்கா, கேக்கை கட் பண்ணு அப்படின்றாங்களா. தென் நம்ம ஜின்னு கேக்கை கட் பண்ணுறாங்க. இன்னும் 6 மந்த்தில் நம்ம ஜின் மிலிட்ரி கேம்புக்கு போகிறான். அவன் தான் அங்கே ஹெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தென் இப்படியே அந்த பர்த்டே பார்ட்டிலாம் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஆரம் வந்து ஜின்னோட அண்ணா கிட்ட, அதான் அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க கிட்ட பேசுகிறாரு. என்ன, உன்னோட தம்பி அவன் அந்த இதுக்கு போகிறான், ஆனால் கொஞ்சம் கூட ஹாப்பி இல்லாமல் இருக்கான். அதெல்லாம் எனக்கு ட்ரீம் தெரியுமா, அங்கே போகணும்னு சொல்லிட்டு, பட் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி, அது எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னோட அண்ணா சொல்கிறாங்க. தென் இவங்க 2 பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜின்னு ஆரமையே பார்த்துட்ருக்காரு. ஆரம் ஜின்னை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளே காட்டுறாங்களா. ஜின்னு லைட்டாக சிரிக்கிறாரு. தென் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்க்கு அவரை ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு ரூம் கட்டுறாங்க. அது ஜின்னோட ரூமுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஜின்னுக்கு என்னடந்து இவர் தானே பாடி கார்டாக இருக்க போகிறாரு, தென் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கவும் போகிறாரு. ஸோ ஜின்னோட ரூமுக்கு பக்கத்துலேயே ஆரம்க்கு ஒரு ரூம் கொடுக்குறாங்களா. அப்போ அவங்க ஜின்னோட அம்மா அப்பா வந்துட்டு, என் பையனை நல்லபடியாக பார்த்துக்கோப்பா, அவனுக்கு நல்லா ட்ரைனிங் கொடு அப்படின்றாங்க. ஆரமும் ஓகே நான் அப்படியே பண்ணுறேன். அவங்க முன்னாடி அப்படியே மண்டிட்டு நிற்கிறாங்களா, ஏன்னா அவங்க தான் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸில். தென் ஜின்னு தான் ஆரம் அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஆரம் வந்து ஜின்னுக்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, நீ இன்னைக்கு உன் பர்த்டே, உனக்கு ரொம்பவே பிடிக்கும்ல இந்த நாள், ஏன் இவ்வளோ சேடாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. எல்லாருக்குமே அவங்களோட பர்த்டே பிடிக்கும்னு அர்த்தம் இல்லைல்ல, ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது.
எனக்கு பிடிக்காது அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரா. எதனால்? நீங்கள் தானே இந்த பாதையை தேர்ந்தெடுத்தீங்க, அப்புறம் ஏன் சோகமாக இருக்கீங்க? ஏன்னா நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்தது என்னோட 5 வயசில் அப்படின்றாங்களா. ஆமாம், என்னோட 5 வயசில் எனக்கு இந்த மாதிரி போராடுறாங்கல்ல நாட்டுக்காக, எனக்கு ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் என்னோட சித்தப்பா இருக்கார்ல, அவர் தான் அந்த மிலிட்ரி கேம்போட ஹெட்டு அப்படின்னு சொல்கிறாங்களா. அது எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அண்ணா இதை பற்றி என்கிட்ட நிறையா சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் நான் அவர் கீழே ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர்னால தான் நானும் அண்ணாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம் அப்படின்றாங்க. அண்ணாவை மட்டும் நீங்கள் அவன் இவன் சொல்கிறீங்க, என்ன ஏன் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி கூப்பிடுறீங்க? அது எனக்கு பிடிக்கல அப்படின்றாரா. ஏன்னா நீங்கள் இளவரசர் தானே, உங்களை அப்படி தானே கூப்பிட முடியும். இல்லை, நீங்கள் என்னை அப்படி கூப்பிடணுன்னு அவசியம் இல்லை, என்ன நீங்கள் ஜின்னுனே கூப்பிடுங்க அப்படின்றாரு. அது எப்படி நான் அப்படி கூப்பிட முடியும்? நீங்கள் என்னை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா எனக்கு வேற யாரு கூடயோ பழகுற மாதிரி இருக்கும். இதே உரிமையாக என் பேரை சொல்லி என் அண்ணன் மாதிரி என்னை கூப்பிட்டா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அவங்க கூட ஈஸியாக அட்டாச் ஆகிடுவேன். ஆனால் நான் உங்களோட ஃப்ரெண்ட்லியாவோ இல்லை பிரதராவோ இருக்க வரலையே, நான் இந்த இடத்துக்கு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற பாடி கார்டாக தானே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியா, அப்போ இனிமே என்கிட்ட பேசாதீங்க, பாடி கார்டு வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அங்கேருந்து கோவமாக கிளம்பி போகிறாரு. ஆரம்க்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இவன் ரொம்பவே சோகமாக இருக்கான், இவனை நான் எப்படியாவது சந்தோஷப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவனுக்கு ஏதாவது நம்ம சமைச்சு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு என்ன சமைச்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அது ரொம்பவே நான்வெஜ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் டயட் கண்ட்ரோலாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபுட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. தென் நம்ம ஜின்னு மார்னிங் எழுந்து வராரா, பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது உங்களுக்காக ஒருத்தர் சமைச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க குக்கெல்லாம் சொல்கிறாங்களா. யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு உள்ளே போய் பார்க்குறாரு. ஆரம் அந்த இடத்துல எல்லாத்தையும் போட்டு சொதப்பி வச்சுருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. அது நான் உனக்கு ஏதாவது செஞ்சு தரலான்னு நினச்சேன், அதான். நீ எனக்கு ஏதாவது செஞ்சு தரதா இருந்தால் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாத, அது எனக்கு தெரியும். அதான் இங்கே இப்போ நான் ஆளுங்க வச்சுருக்கோம்ல, நீ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம் பண்ணுற? என்னை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்றாரு. ஆரம்க்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இவன் இப்படி சொல்கிறான், நான் இவனுக்காக தானே கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணேன். வெளியே இருக்கவங்கள கூப்பிட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணுங்க, இந்த மாதிரி யாரையோ கிச்சனுக்குள்ளெல்லாம் விடாதீங்க சமைக்கிறதுக்காக, அப்புறம் உங்களை வேலையை விட்டு தூக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னாங்க மிரட்டிட்டு போகிறாரு. எனக்கு இப்போ பசிக்குது, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ நம்ம ஆரம் தான் பக்கத்தில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஜின்னா அதை கோவமாக சாப்பிட்டுட்ருக்காரு. சரி நம்ம ட்ரைனிங் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாரா. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வராங்க. 2 பேரும் ஹார்ஸில் தான் போகிறாங்க. போயிட்டுருக்கும்போது அந்த ஹார்ஸ் திடீர்னு ஜின்னோட பேச்சு கேட்கவே மாட்டேங்குது, வேகமாக போயிட்டுருக்கு. ஜின்னு கத்துறாரு, ஆரம் என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு. ஆரம் ரொம்ப தூரத்தில் நிற்கிறாரா. இதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரமும் வேகமாக ஜின்னை அப்படியே தூக்குறாங்க. அப்படியே ஜின்னு பார்க்குறாரு, நீ எப்படிடா நீ என்ன தூக்குற? ஏன்னா நான் மிலிட்ரியில் இருந்திருக்கேன்ல, என்னால் எந்த ஒரு வெயிட்டையும் தூக்க முடியும், அதுக்குன்னு ஓவர்லோட்லாம் தூக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரா. ஜின்னு அந்த இடத்துல சிரிக்கிறாரு. என்னாச்சு என் ஹார்ஸ்க்கு திடீர்னு இப்படி நடந்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு பார்த்துட்ருக்காரா. அதுக்கு இந்த ஹார்ஸை செக் பண்ணிவிட்டு அது காலில் ஏதோ ஒரு முள் ஏறி இருக்குது, அதனால தான் அதை அப்படி கத்திட்டு ஓடி இருக்கு. நீங்கள் அது பக்கத்தில் போயிட்டு பாசமாக அதை எடுத்து விடுங்க. நான் எப்படி அதை எடுப்பேன், நான் ஒரு பிரின்ஸ் ஆச்சே, நீ தான் அதை எடுக்கணும் அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரா. அது உங்களோட ஹார்ஸ் தான், அது உங்கள் பேச்சை கேட்கணும், ஃபஸ்ட்டு அது உங்களை பிலீவ் பண்ணணும். நீங்கள் இந்த ஹார்ஸை டச் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. நான் இந்த ஹார்ஸை டச் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது அப்படின்றாங்களா. அப்புறம் எப்படி அந்த ஹார்ஸ் உங்கள் மேலே இன்னும் பாசமாக இருக்கும் நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. நீ வாங்க போங்கன்னு கூப்பிட்ற, அதாவது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா. ஆனால் நீங்கள் வேணாம் எதுவுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அதுக்குள்ளே எங்கே போகிறீங்க, இன்னும் நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைல்ல அப்படின்றாரு. தென் 2 பேரும் நம்ம இந்த மலையில் ஹைக்கிங் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்களா. நான் ஏன் ஹைக்கிங் வரணும், எனக்கெல்லாம் கால் வலிக்கும்ப்பா, நான் வர மாட்டேன் அப்படின்றாரு. நீங்கள் ஹைக்கிங் வந்தீங்கன்னா நிறைய கற்றுக்கலாம், உங்கள் அண்ணா உலகம் பூரா சுற்றுறாருல, அவர் ஒன்றும் சும்மா சுற்ற கிடையாது, இந்த மாதிரி நிறைய பாதையை கடந்து வந்திருக்காரு, அவரும் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு தான் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஏன் அளவக்கா அப்படின்னு சொல்லி ஜின்னு கேட்குறாரு. ஏன் அப்படின்னு உங்கள் லைஃப்பில் நடந்துச்சு, நாங்கள் 3 பேரை சூஸ் பண்ணோன்னு சொன்னோம்ல, அதுக்கப்புறம் என் அப்பா ஃபுல்லாக என் அண்ணனை மட்டும்தான் பார்த்துட்ருப்பாரு, அதான் என் பெரிய அண்ணாவை எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டார். நான் ஒவ்வொரு தடவையும் ஓடி போயிட்டு, அப்பா எனக்கு இந்த ஸ்வாடை எப்படி பிடிக்கிறது, அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்பேன். ஆனால் எங்கள் அப்பா என் சித்தப்பாட்ட என்னை துரத்தி விட்டுருவார். ஏன் அவருக்கு இந்த ஸ்வாடை பற்றிலாம் நல்லாவே தெரியும், எனக்கு சொல்லி கொடுக்கலாம்ல, ஆனாலும் என் அண்ணனை மட்டும்தான் கவனிச்சுப்பார்.
எங்கள் அம்மா எங்கள் 2வது அண்ணன் எப்படியும் நிறையா ஊரில் போய் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வருவான்னு சொல்லிட்டு அவன் மேலேயே பாசம் காட்டுவாங்க. எனக்கு கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டாங்க. எப்பயாவது வந்து சாப்பிட்டேனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போவாங்க. சுத்தமாக என்னை 2 பேருமே கண்டுக்க மாட்டாங்க. என் சித்தப்பா கிட்ட மட்டும்தான் நான் வளர்ந்தேன். எனக்கு சின்ன வயசில் நிறைய என் சித்தப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் எனக்கு பாசம் மட்டும் கிடைக்கவே இல்லை. அது எனக்கு எவ்வளோ கஷ்டத்தை தெரியுமா தந்துச்சு. என்னோட 2வது அண்ணனை தவிர மற்ற யாருமே என்கிட்ட பாசமாக பேசினதே கிடையாது. வரும்போது ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஹக் பண்ணுவார். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனாலவே என் அண்ணன் வர நாளுக்காக நான் காத்துட்ருப்பேன். என் அண்ணன் என்னோட பர்த்டேக்கு மட்டும்தான் வருவான். அதனாலவே எனக்கு அந்த பர்த்டே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது ரொம்பவே பழகி போச்சா. அதுக்கப்புறம் என் அண்ணன் 2 வருஷம் வரவே இல்லை. தென் லாஸ்ட்டாக இப்போ வந்தான். இந்த நாள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அது உன் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் சொல்கிறாரா. ஓ, அதனால தான் நீ என்ன ஜின்னுன்னு கூப்பிட சொல்கிறியா? ஜின் அப்படின்றாரா. அது ஜின்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நான் வேணா அவன்கிட்ட ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தாரு. என்ன, நான் யாருமே இல்லாதப்பா உன்னை ஜின்னுன்னு கூப்பிடுறேன். நிறைய பேர் எல்லாமே இருக்கப்போ நான் உன்னை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரா. நான் உன்னை பனிஷ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்றாரு. இல்லை, இந்த டீல் ஓகேண்ணா, நான் அவனை ஜின்னுன்னு கூப்பிட்றேன் அப்படின்றாரு. எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சிரிக்கிறாரு. தென் 2 பேரும் மவுண்டன் மேலே ஏறுறாங்க. அப்போ நம்ம ஓடு, நீ நடந்து போகாத, ஜாக்கிங் மாதிரி பண்ணு அப்படின்றாரா. ஜின்னும் போகிறாரு. எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. என்ன, இதுக்கே உனக்கு டயர்டாக இருக்கா? சரி, அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஓடுது, அங்கே போய் நீ போவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அது கீழே தான் நிற்கிறாங்க. 2 பேரும் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த இடத்துல டென்ட் போடலாமா, இன்னும் நைட் ஆக போகுது அப்படின்றாங்க. இங்கேயே போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. ஆரம்பிக்கு இது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க ஃபேமிலியில் யாருமே இல்லாமல் வெளியே வந்திருக்காரு. எப்பொழுது அவர் சித்தப்பா கூட போவார், இல்லைனா பெரிய அண்ணா கூட தான் போவார், இல்லைனா பாடி கார்ட்ஸ். நம்ம ஆரம்பிக்கு என்ன தான் பாடி கார்டாக இருந்தாலும் சின்ன கூட ரொம்ப க்ளோஸ்லாம் பழகுறாங்களா. அதை சின்னக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே வித்தியாசமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. உனக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு பசிக்குது, நான் வேணா ஒன்று பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பண்ண போகிறேன்? இதோ ஃபிஷ் பிடிச்சி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க 2 பேரும். உட்காரும்போது அவரோட கால் ரொம்பவே பெயினாக இருக்குது. 2 பேரும் ஃபிஷ் பிடிச்சிட்ருக்காங்களா. அப்போ கிட்ட ஒன்று கூட மாட்டல, ஜின்னுக்கு நிறையா மாட்டுது. இதை பார்த்து சிரிச்சிட்ருக்கா. என்னப்பா, முடிச்சுட்டு போயிருக்கேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு இதில் கூட நீ சரியாக இருக்க மாட்டியே. வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், என்னை மட்டும் நீ ஓட சொல்கிற, பட் நீ ஓட மாட்டிக்கிற, ஹார்ஸ் மேலே தான் வர அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிகிட்டே போகிறாரா. அதுக்கு நம்ம சொல்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் எனக்கு 21 வயசு இருக்கும். அப்போ எனக்கு இந்த வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றணுன்னு ரொம்பவே ஆசை. ஆனால் நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில், ஸோ என்னால் அது முடியல. என் அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் என் அப்பா மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்தார். எங்கள் அப்பா எப்போயாவது தான் எங்களை பார்க்க வருவார். என் அக்காவுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த நாள் என் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அதை கேட்ட உடனே அங்கே கல்யாணம் நடக்கிற இடத்துல யாருமே இல்லை, எல்லாம் போயிட்டாங்க. என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க கூட விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டதுக்கு என் அப்பா மிலிட்ரி ஆஃபீஸர், அதனால் நிறைய அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போ உன் அக்காவும் இறந்துட்டாங்க, நீயும் எங்கேயும் போகல, ஸோ நான் எப்படி இதை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்தே கிளம்பிட்டாங்க. எங்கள் 2 பேத்துக்குமே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் அப்போ முடிவு பண்ணேன், இனிமேல் என் அக்காவை நான் தான் பார்த்துக்கணும், அதுக்காக நான் வேலைக்கு போகணுன்னு நான் முடிவு பண்ணேன். அப்போ தான் நான் மிலிட்ரியில் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் உன் சித்தப்பாவை மீட் பண்ணேன். அப்புறம் உன் அண்ணன், அவனையும் மீட் பண்ணேன் அப்படின்றாங்க. என் அண்ணன் மிலிட்ரி கேம்ப் வந்தானா? ஆமாம், உன் அண்ணா எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு இன்னும் பாதி நான் சுற்றி பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தப்பா கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போதைக்கு எனக்கு தோணுச்சு, நம்மளும் இவரை மாதிரி பிரின்ஸாக இருந்திருந்தா இவரை மாதிரியே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் எப்போல்லாம் சேடாக இருக்கணும் அப்போல்லாம் உன்னோட அண்ணன் என்கிட்ட வந்து பேசுவான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உன் அண்ணனும் போயிட்டான். அதே இன்னும் 5 வருஷம் கழிச்சு எனக்கு 26 வயசாச்சு. அப்போ உன் அண்ணன் மறுபடியும் வந்தான். அங்கே நடக்கிற போரில் என்னோட கால் அடிபட்டுருச்சு. என்னால் இதுக்கு மேலே அந்த மிலிட்ரியில் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்னையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இதை உன் அண்ணன் பண்ணால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. ஸோ அதனால் என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணால் இதோ 1 வருஷம் கழிச்சு நான் இப்போ இங்கே வந்து நிற்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் என் அக்காவுக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகல. அவளுக்கு 28 வயசு ஆகுது, எனக்கு 27 வயசு ஆகுது. இப்படி சொல்லி 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஜின்னுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, பட் நமக்குன்னு யாரும் இல்லை. அவனுக்கு யாருமே இல்லை, அவனுக்குன்னு யாருமே இல்லை. அவங்களுக்காக
எல்லாருமே அவனை விட்டு போயிட்டாங்கல்ல, அப்போ நம்மளை விட இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ஆரம் ஜின்னோட ஷோல்டரில் தட்டி கொடுத்துட்டு, நீ ஃபீல் பண்ணாத, உன்னால் முடியும். நீ இந்த மிலிட்ரியில் எப்படியாவது ஜாயின் பண்ணி அவங்களுக்கு ஹெட்டாக மாறு. உன்னோட சித்தப்பாவை பார்க்கும்போது நான் எப்படி திரும்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன், அது மாதிரி நான் ஒன்றை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ நீ அதில் கலந்துக்கோ அப்படின்றாரு. ஆனால் உன் அக்காவுக்கு மேரேஜ் நடக்கணும்ல, நீ தானே குடும்பத்தையே பார்த்துக்கணும் அப்படின்றாரு. என் அக்காவுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், முந்தானேத்து தான் என் அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். என் அக்காவோட ஹஸ்பண்ட் ரொம்பவே நல்லவர். என்ன சொல்ல போனால் அவர் என் கூட மிலிட்ரியில் ஒர்க் பண்ணவர் அப்படின்றாங்களா. ஓ சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. உன்னோட வாழ்க்கையும் நல்லா மாறும். நீ அதுக்காக நிறைய ட்ரை பண்ணி உனக்கு இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஆசை இல்லை. ஸோ இப்போ நீங்கள் இருந்து கிளம்புன்னு வச்சுக்கவேன், எப்படியும் நம்மளோட இந்த நாட்டோட எல்லையில் தான் நீங்கள் போய் இருப்பீங்க. ஸோ அதனால் நீ இந்த ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல அப்படின்றாங்களா. ஆமாம்ல, அதுவும் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. இப்போ வச்சு நம்ம ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரா. சின்ன ஹாப்பியோட சரி நம்ம நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இப்போ என்ன போகிற, நைட் ஆச்சுல, ஸோ தூங்க வேணாமா அப்படின்னு ஜின்னு கேட்குறாரு. தென் 2 பேருமே தூங்குறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்போ நம்ம ஜின்னோட அண்ணா, அதான் 2வது பிரதர் அங்கே வராரு. என்னப்பா உங்கள் ட்ரைனிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணா அது நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆமாம், ட்ரைனிங் கொடுக்கறது யார், நம்ம ஆரமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நான் இங்கேருந்து கிளம்புறேன், என்னோட ட்ராவல் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா. அதுக்கு ஜின்னு, அண்ணா நீ ஓவராக தான் பண்ணுற, கொஞ்ச நாளாவது ரெஸ்ட் எடு, நீ எப்போ பார் சுற்றிக்கிட்டு தானே இருக்க அப்படின்றாங்களா. ஓ அப்படியா, அது உண்மைதான். இன்னும் கொஞ்ச நாளில் நான் இங்கே வந்துடுவேன், நம்ம பெரிய அண்ணாக்கு பாதுகாப்பாக நான் தான் இருக்க போகிறேன் அப்படின்றாரு. சின்னுக்கு கேட்ட உடனே சந்தோஷமாக இருக்குது. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஆரம் ஒரு வழியாக இவருக்கு பாதி ட்ரைனிங் முடிச்சிட்டாரு. இவர் அங்கேருந்து இன்னும் கொஞ்ச நாளில் நான் கிளம்பிடுவேன் அப்படின்றாரா. ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம கூடயே இருந்த ஒரு பர்சன் நமக்கு எல்லாமே பண்ணிவிட்டு நம்மளை விட்டு போகும்போது எப்படி இருக்கும், அதே ஃபீலிங்ஸ் தான் இவருக்கும் இருக்குது. ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ ஜின்னு ஸ்ட்ரைட்டாக ஆரம்பை கூப்பிட்டு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றாரு. ஆரம்க்கு இல்லை இது சரிப்பட்டு வராது, ஏன்னா நீ ஃப்ரெண்ட்ஸ், நான் நார்மல் பர்சன், நம்ம 2 பேர்த்துக்கும் செட் ஆகாது அப்படின்றாரா. இல்லை அதெல்லாம் முடியாது, நான் ஒன்று தான் மேரேஜ் பண்ணிப்பேன், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்றாரு. என்ன சொல்கிற, நீ நானும் பையன், இது சுத்தமாக சரிப்பட்டு வராது. ஓ இந்த 2 ரீசனால் தான் நீ என்ன அவாய்ட் பண்ணுறியா, மற்றபடி உனக்கு ஓகேவான்னு கேட்குறாரா. இல்லை நான் ஒன்றும் லவ் பண்ணவே கிடையாது, நான் இளவரசராக இருந்து கேட்கல, ஜின்னாக இருந்து கேட்குறேன், உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லையா அப்படின்றாரா. இல்லை எனக்கு உன் மேலே கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் கிடையாது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நாளைக்கு ட்ரைனிங்க்கு கரெக்டாக வந்துடு, மற்றபடி நமக்குள்ளே எந்த விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் போகிறாரு. ஜின்னா அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, நான் பிடிச்ச லைஃப் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். ஆரம் தானே சொன்னால் நம்மளோட லைஃப் டைம் ரொம்பவே வேல்யூபிளானது, அதனால நமக்கு பிடிச்சது தானே பண்ணணும். நான் பண்ண முடியலண்ணா அப்போ அதுக்கு நான் எதுக்கு வாழ்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே இருக்க அந்த கடல் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே இறங்க போகிறாரு. ஆரம்க்கு ஏன்னா இவன் பின்னாடியே வருவானே, ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு. சின்ன காணோம் நின்ன இடத்துல என்னன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே போகிற அப்படியே நடந்து உள்ளே போயிட்டுருக்காரு. ஆரம்க்கு பயமாயிடுது. ஐயோ என்ன இவன் இப்படி பண்ணுறான்னு சொல்லி ஜின் சொல்லி கத்திக்கிட்டே போகிறாங்க. ஜின்னு வந்துட்டு, இல்லை நீ வராத ஆரம், உனக்கு தான் என்ன பிடிக்கல, நீ சொன்னல நம்ம டைம் வேல்யூபிள் ஆனதுன்னு சொல்லி. ஸோ அந்த டைமை கொஞ்சம் ப்ரீஷியஸாக நமக்கானதாக மாற்றிக்கணும், நமக்கானதாக இல்லைன்னு தோன்றப்போ நம்ம எதுக்கு வாழ்ந்துட்டு, எனக்கு இந்த லைஃபே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜின்னு எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு முடிவு, நீ கரெக்டானதை யோசிக்கிற மனநிலைமையில இப்போ இல்லை, ஒழுங்காக வான்னு கத்துறாரு. நம்ம ஜின்னு வரவே மாட்டேங்கிறாரு. அவனுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஸ்விம் பண்ணிக்கிட்டே சின்ன பிடிக்கலான்னு போகிறப்ப அப்படியே உள்ளே போயிடுறாரு. ஆரம்புக்கு பதட்டமாகிருது. உள்ளே போயிட்டு சின்ன அப்படியே காப்பாற்றுறாரா. சின்ன அந்த இடத்துல ஆரம்மா நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஜின்னாக இருந்து சொல்கிறேன் இந்த வார்த்தையை, நான் உனக்கு எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு முக்கியமான பர்சன், நான் உனக்கு எப்படின்னு தெரில, ஆனால் நீ தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரா. ஆரம்புக்கு அந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னே தெரில, அப்படியே மெதுவாக தூக்கிட்டு வராரு. நம்ம ஜின்னும் என்னை விட்டு மட்டும் போயிடாத, நீ எனக்கு வேணும், என் லைஃப் ஃபுல்லாக நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கிட்டே கிஸ் பண்ணுறாரு ஆரம்.
அவரோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. பட் முடியல. ஃபஸ்ட் டைம் ஜின்னை பார்த்ததுலேருந்து எல்லாத்தையுமே அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஜின்னை ஃபஸ்ட் டைம் பார்த்து ஆரம்க்கு ஜின்னை ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால தான் ஸ்மைல் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் வந்து ஒரு பெண்டன்ட் கொடுத்துருப்பார்ல, அது நம்ம ஆரம் அப்பாவோடது. நமக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட கொடுக்கும்போது அது நமக்கு ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்கும்ல. அதை யோசிச்சு பார்த்துட்டு தான் நம்ம ஆரம் ஜின்னுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் ஜின்னு கூட ஜாலி ஹார்ஸ் ரைட் பண்ணது, அப்புறம் ஜின்னை ப்ரொடெக்ட் பண்ணது, 2 பேரும் ஜாகிங் போனது, ஃபிஷ் பிடிச்சது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும். நான் உன்னை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொரு நேரமும் நீ பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்க. என்னால் உன்னை எப்படி அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிப்போ ஜின்னை லிப்லே கிஸ் பண்ணுறாரு. 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக கையை பிடிச்சிட்டே ஒன்றா நடந்து வராங்க. இதை நம்ம ஆரமோட அப்பா பார்த்துட்றாரு. ஏன்னா ஜின்னோட ட்ரைனிங் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. இவங்க 2 பேருக்கு இப்படி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஜின்னா அப்பா அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரா. நினைக்கிற மாதிரி என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட அப்பா கேட்குறாங்க. அது வந்து அப்பா நான் உன்னை லவ் பண்ணுறேன்ப்பா அப்படின்றாரு. அப்போ ஜின்னோட அப்பா ஆரம் பேச பார்க்குறாங்க. ஆரம் அப்படியே நீல் டவுன் போட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓ அப்போ நீ தப்பு பண்ணிட்டேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆரம்க்கு எதுவுமே பேசாமல் இருக்காரு. ஜின்னா ஆரம் கையை பிடிச்சி எழுந்துற ஆரம் நீ எந்த தப்புமே பண்ணலை அப்படின்றாங்க. இல்லை அரசே என்னை மன்னிச்சிடுங்க, எல்லாம் ஏன் தப்பு தான், அவன் மேலே எந்த தப்புமே இல்லை. எந்த தண்டனை கொடுக்க இருந்தாலும் நீங்கள் எனக்கு கொடுங்க. ஆமாம் நான் உனக்கு தான் கொடுப்பேன், என் பையனுக்கு கொடுப்பேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கெல்லாம் கூப்பிட்டு ஜின்னை ஒழுங்கா இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்றாங்க. இல்லைப்பா என்னால் முடியாது, நான் அவன் இல்லாமல் இருக்க மாட்டேன், அவன் எனக்கு வேணும்ப்பா அப்படின்றாங்க. அது கனவுல கூட நடக்காது. ஏன்னா உனக்கும் சுத்தமாக செட் ஆகாது. என்ன சொல்ல போனால் நீங்கள் 2 பேரும் பையன், அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு அரசரோட பையன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க அவங்க அப்பா. ஜின்னுக்கு கோவம் வருது. அப்பா நீங்கள் அரசர்ப்பா, எல்லா மக்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும், ஆனால் நீங்கள் வேறு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இப்படி உன்னையும் அவனையும் ஒரே மாதிரி பார்க்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆரம் அப்போ எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க. ஜின்ன ஆரமை பார்த்து ஆரம் நீ சொல்லு, நீ எனக்காக வருவல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆரம் எதுவுமே பேசலை. பாத்தியா அவ்வளோதான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. ஆரம் அந்த இடத்துல என்னை மன்னிச்சிடுங்க ஜின், நான் ஒன்றை லவ் பண்ணலை, அவன்கிட்ட வேறு விதமாக தான் பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி பேசுகிறாங்க. ஜின்னுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போல்லாம் பேசாத ஆரம் என் அப்பானால தானே இப்படி பேசிகிட்டு இருக்க, எனக்கு நீ தான் முக்கியம், நீ தான் என் லவ், தயவு செஞ்சு இப்போல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அழுறாரு. ஆரம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி திமிரா எழுந்திருக்கிறாரு. நீங்கள் சொன்னது உண்மைதான் அரசே, உங்கள் பையன் எமோஷ்னலாக ஃபூலிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பாவும் ஆமாம்மா என் பையன் ரொம்பவே ஏமாந்து போகிறான், இவன்கிட்ட ஏமாறக்கூடாதுன்னு நான் சொல்லி வச்சுருக்கேன் ஒரு தடவை, ஆனாலும் அவன் ஏமாந்துட்டுருக்கான். ஆரம் நீ நல்லாவே ஆக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ஆரமும் வேறு மாதிரி பேசுகிறாங்க. ஜின்னுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஒரு மாதிரி முழிச்சிட்ருக்காரு. ஆரம் மனசுக்குள்ளேயே இது நானாக பேச கிடையாது, உன்னை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுதான் எனக்கு தேவை, நீ நல்லா இருந்தால் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. நம்ம அரசருக்கும் புரியுது, நம்ம இவனை எதுவும் பண்ண வேணாம், அவனோட இடத்துக்கே அவனை அமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் நீ கரெக்டான பாடம் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்க, இனிமேல் அது அவன் யாருக்கிட்டையும் ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்றாங்க. ஆமாம் அரசே, என்னோட பாடத்தில் இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரா. ஜின்னுக்கு அப்படியே ஹார்ட்டே நொறுங்கி போன மாதிரி இருக்குது. ஆரம்பை போய் ஹக் பண்ணுறாரு. ஆரம் நீ போய் தானே சொல்கிற, என்னை மன்னிச்சிரு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்னை மன்னிச்சிரு, எனக்கு ஒன்று இந்த பதவி இது மேலெலாம் எனக்கு சத்தியமாக ஆசை கிடையாது, எனக்கு தேவை எனக்காக ட்ரூவாக இருக்க ஒருத்தர், நீ அப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும், நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரி கிடையாது, என்னை புரிஞ்சுக்கோ, உன்னை நான் உண்மையாலுமே தான் லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் என்னை விட்டு மட்டும் போகிறேன்னு மட்டும் சொல்லாத, என் கூடவே இருன்னு சொல்லிட்டு அப்படி அழுகுறாரு கட்டி பிடிச்சிட்டு. அவங்க அப்பாவுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது, நம்மளோட பையன் இப்படி அழறானேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு ஜின்னா அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. ஆரம்பிக்க ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் உண்மையாலுமே லவ் பண்ணான். பட் அவன்கிட்ட என்னோட லவ்வை சொன்னாலும் அவன் கூட என்னால் இருக்க முடியல, இதுதான் எங்களோட விதியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு போனதுக்கப்புறம் ஆரம் அப்படி அழுகுறாரு. அரசர் இதை பார்த்துட்டு நீ நான் உயிரோட விடுறேன் உன் அக்காக்காக, ஒழுங்காக போய் உன் லைஃப்பை பாரு, இனிமேல் இந்த சைடே வராத அப்படின்னு சொல்லிட்டு வந்தனா உன்னோட அந்த இன்னொரு காலம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்தா நீ வாழ்றதுக்கு உனக்கு எப்படியும் பணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அப்படியே ஆரம் மூஞ்சில வீசிட்டு போகிறாங்க. ஆரம் அந்த இடத்துல அப்படியே உட்காந்து நீல் டவுன் போட்டு பயங்கரமாக கத்தி கத்தி அலறாங்க. என்னால் முடியலை, என் லைஃப்பில் மட்டும் ஏன் எனக்கு ஒருத்தர் கூட இல்லை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருவேன், இன்னும் நான் எவ்வளோ தான் கஷ்டப்படணும், எதுக்காக நீங்கள் என்னை படைச்சிங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு கஷ்டத்தையும் அனுபவிக்கவா, நான் அனுபவிச்சிட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது, எனக்காக வாழ ஒருத்தன் தயாராக இருந்தான், அவனையும் நான் விட்டுட்ருக்கேன், நான் எதுக்கு தான் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு. அதுக்குள்ளே ஆரமோட ஃப்ரெண்டு, அதான் நம்ம ஜின்னோட அண்ணா வந்து ஆரம் கையை பிடிச்சி, நீ ஆல்ரெடி இந்த மாதிரி முடிவெடுத்து நான் உன்னை காப்பாற்றிருக்கேன், இதுவும் நான் உன்னை காப்பாற்ற தான் வந்திருக்கேன், இதுக்கு மேலேயும் நீ இந்த மாதிரி முடிவெடுக்காத, தப்பான முடிவெடுக்காத, உனக்காக உன் அக்கா இருக்காங்கல்ல, உனக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க, தயவு செஞ்சு அதை பாரு, நீங்கள் நடந்த எத்தையுமே ஞாபகத்தில் வச்சுருக்காத, போ அப்படின்னு சொல்லி ஆரம்ப கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஜின்னோட அண்ணா ஆரம்ப பார்த்துட்டு, என்னை மன்னிச்சிடு ஆரம், எல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்றாங்க. நம்ம ஆரமும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. தென் ஜின்னு வீட்டில் உட்காந்து அப்படி பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அப்போ அவன் என்னை உண்மையாலுமே லவ் பண்ணலையா, எல்லாமே ஒரு ட்ராமா தானா, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இதுக்கு மேலே நான் ஏன் இது இப்படி பார்த்துட்ருக்கேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் என்ன தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. 1 வீக்காக வெளியே வரவே இல்லை. தென் இப்போ ஜின்னோட அப்பா உள்ளே வராங்க. பாத்தியா, இதுதான் லைஃப், நீ உனக்காக வாழு, மற்றவங்களுக்காக வாழணும்னு நினைக்காத, அப்பா நான் எனக்காக தான் இப்போ வெளியே போகணுன்னு நினச்சேன், அதுக்கு கூட நீங்கள் என்னை விடலைல்ல, நான் அப்படி உன்னை போகக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே, நீ போயிருக்கலாம், உன்னை யார் போக வேணான்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்குறாங்களா. அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் வெளி உலகத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் நீ போகலாம், ஆனால் நீ முடிவெடுத்தலை, அந்த முடிவை நிறைவேற்றிட்டு போ அப்படின்றாங்க. சரிப்பா, இனிமேல் நான் இங்கே எதுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு மிலிட்ரி கேம்புக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரா. அதில் நம்ம ஆரமோட பேர் போட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குது. யார் யாரெல்லாம் எங்கள் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதில் நம்ம ஆரமோட ஃபேஸ் 10th பிளேஸில் இருக்குது. இதை பார்த்த உடனே ஜின்னுக்கா அழுகையும் வருது, கோவமும் வருது. லவ் பண்ணுறது தப்பா என்ன, இல்லை உன்னை போய் நான் லவ் பண்ணலை, அதுதான் என் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இதே டைம் நம்ம ஆரம் அவர் வீட்டில் ஜின்னை பற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டே, இந்த உலகத்தில் லவ் பண்ணக்கூடாதா என்ன, 2 பேரும் ஒருத்தர் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம லவ் பண்ணது தப்பு தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பயங்கரமாக எழுதிட்டுருக்காங்க 2 பேருமே. ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். சின்ன சின்னதாய் அன்பே என் நெஞ்சல் முட்களால் தைத்தாய், என் வெளியில் பால் கொண்டு வீசி இளமனதில் காயங்கள் தந்தாய், துன்பம் மட்டும் என் உறவா, உன்னை காதல் செய்ததே தவறா, உயிரே உயிரே காதல் ஒரு மேகம் என்றேன், அடைமழையாய் வந்தாய், மழையோடு நனைந்திட வந்தேன், நீ தீயை மூட்டினாய், மொழியாக இருந்தேனே, உன்னால் இசையாக மலர்ந்தேனே, என் உயிரோடு கடந்தவன் நீதான், ஹே அன்பே கனவாகி கழிந்ததும் ஏனோ, சொல் கண்ணே மௌனம் பேசியதே, உனக்கு அது தெரியலையா, காதல் வார்த்தைகளை கண்கள் அறியலையா, துணையின்றி தனியாய் சென்றேன், என் நிழலாய் வந்தாய், விடை தேடும் மாணவனானேன், என் விடையும் நீ என வந்தாயே, என் விழியில் காதல் தந்தாயே, உன் மொழியில். தென் இப்படியே ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க கூட இல்லை. ஏன் 2 பேரும் உயிரோட இருக்காங்களான்னு 2 பேருக்குமே தெரியாது. அந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஆரம் கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு அது கூட விளையாடிட்டுருக்காரு. அந்த குழந்தையும் ஆரம்பம் க்யூட்டாக பார்த்து சிரிக்குதா. அக்கா எங்கே போனா, இன்னும் வரவே இல்லை, எனக்கு வர ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆரமோட அக்கா கால் பண்ணுறாங்க. நானும் ஒரு வெளியே வந்திருக்கோம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிறதுக்கு, ஸோ நீ பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அக்கா எனக்கு ஒர்க் இருக்கே, நான் போகணும் அப்படின்றாங்க. சரி நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம், நீங்கள் வந்து பாப்பா கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்றாங்களா. இந்த ஆரமும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடம் ரொம்பவே பார்க்க க்யூட்டாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் லீஃப்லாம் உதிரும்ல, அந்த சீசன். நம்ம ஆரம் அந்த குழந்தைய பார்த்து கொஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்காரு. அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குதா. அச்சச்சோ அழுவுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தூக்கி கொஞ்சிட்ருக்காரு. இதே டைமில் ஆப்போசிட்டில் நம்ம ஜின் அந்த சைடு நடந்து வந்துட்டுருக்காரு. என்னன்னு பார்த்தா அவருக்கு இன்றைக்கி பர்த்டே, ஸோ அதனால தான் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு. சும்மா கொஞ்சம் நேரம் வாக் போவோமேன்னு சொல்லிட்டு. அதே டைமில் நம்ம ஆரமும் இங்கே வந்துட்டுருக்காரு. 2 பேரும் ஆப்போசிட்டில் தான் வராங்க. பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க கூட இல்லை. அப்போது அங்கே பின்னாடி இருந்து நம்ம ஜின்னுக்கு பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு
ஆரம், நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, இன்னுமா நீ இந்த குழந்தைய தூக்கிட்டு வரல, சீக்கிரம் வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. ஆரம் அந்த பொண்ணை பார்த்துட்டு, என்ன இவ வந்திருக்கா, அக்கா இவ வருவான்னு சொல்லக்கூட இல்லையே, ஐயோ இவளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காரு. சரி குழந்தைய கொடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வராரு. ஏன்னா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஜின்னு. ஆரம்க்கு கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம ஜின்னு வாய்ஸ் கேட்டுப்பாரு. அது அந்த பொண்ணு ஆரம்னு சொல்லியிருக்கோம்ல, அதனாலவே பார்க்குறாங்களா. ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா அழ ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரம் வா ஹனி, நம்ம போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வம்பிழுக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஆரம் அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா அந்த பையனோட சிஸ்டர். அது நம்ம ஆரம்ப சும்மா விளையாட்டுக்காக அப்படி கூப்பிட்ருக்கோம். பட் நம்ம ஜின்னு அதை உண்மையாலுமே நினச்சிக்கிறாரு. ஓ, இவனுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆரம் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்ல வரும்போது, ஹனி நான் உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவேன், அக்கா வந்துட்டு என்னை முன்னாடியே போக சொன்னாங்க, அதான் நான் உனக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் எடுத்துகிட்டு போதா. அந்த இடத்துல ஆரம் ஒரு நிமிஷம் இரு அப்படின்றாங்க. அதுக்குள்ளே ஜின் அங்கேருந்து காணாமல் போயிடுறாரு. என்னடா இவன் இங்கே தானே இருந்தான், அதுக்குள்ளே காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்களா. ஆரம் தொலைவுறாரு. ஆரம் தொலைவரத்தை ஜின்னு நோட் பண்ணுறாங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு. அவன் என்னை தப்பாக நினச்சிக்கிட்டானோ, அதனால தான் அவன் போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த குழந்தைய ஃபஸ்ட்டு தூக்கிட்டு போ கிளம்பு, இந்த மாதிரிலாம் ஹனி கினின்னு ரோட்டில் சொல்கிற வச்சுக்கிட்டா நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. பட் இது நம்ம ஜின்னுக்கு அதுக்கு விழலை. ஏன்னா அவர் டிஸ்டன்ஸாக இருக்கார்ல. இது நம்ம ஜின்னை தொலைவிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆரம் வராரா. அப்போ அந்த சைடு ஜின்னு ஒளிஞ்சிட்ருப்பாரு ஒரு மரத்துக்கிட்ட. அந்த மரத்தில் காற்றுலேருந்து இலைலாம் விழுந்து அந்த மரத்தோட கிளை அப்படியே ஜின்னு மேலே விழ வருது. இதை நம்ம ஆரம் பார்த்துட்டு அங்கேருந்து நகர ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம ஜின்னு அனலைஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றாங்க. பட் நம்ம ஆரம் ஜின்னுக்கிட்ட சொல்லிட்டு இப்படி திரும்பி வரலாங்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல ஒரு வேன் வந்தால் அப்படி ஆக்சிடென்ட் பண்ணிடுது. அந்த இடமே நின்று போன மாதிரி இருக்கு. ஆரம்க்கு அந்த இடத்துல ஜின் நான் உன்னை ஒரு வழியாக பார்த்துட்டேன்ல, என் பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஜின் ஆரம் பக்கத்தில் போகிறாரு. கை கால்லாம் அப்படியே நடுங்குது ஜின்னுக்கு. ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாரு. ஆரம் பேசுகிற மாதிரி இருக்கு. என்ன நீ ஏன் விட்டு போன அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. நான் உன்னை வேணும்னே விட்டு போகல, நீ தானே என்னை விட்டு போன அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அந்த இடத்துல ஆரம் கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. பட் ஆரம் அந்த இடத்துல உயிரோடையே இல்லை. அந்த வேன் இடிச்சதுக்கு அப்படியே அந்த இடத்துலையே இறந்துருப்பாரு. இது தெரியாமல் நம்ம ஜின் ஆரம்ப மடியில் உட்கார வச்சுட்டு எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆரம் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாரா. ஆரம் வா, நம்ம 2 பேரும் போகலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக இருக்கலாம், முன்னாடி எனக்கு ட்ரைனிங் கொடுத்தல, அந்த மாதிரி ட்ரைனிங் கூட நான் உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆரம் வந்துட்டு அப்படியே கண்ணை மூடுறாரா. ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஆச்சாரம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு. அப்போ தான் பிளட்டு வரதை நோட் பண்ணுறாரு. கையெல்லாம் இன்னும் நடுங்க ஆரம்பிக்குது. இல்லை, இது உண்மை கிடையாது. ஆரம், நீ இப்போ கூட என்னை ஏமாற்ற நினைக்கிறியா? நான் ஒன்றும் ஏமாறலாம் இல்லை. நீ எனக்காக திருப்பி வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, உன் குழந்தைக்காகவாது திருப்பி வா வான்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த ஆரம் கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு போயிருப்பாங்கள்ல, அந்த பொண்ணு வராங்க. ஆரம்னு சொல்லி கத்துறாங்க. ஆரமோட அக்காவும் அண்ணாவும் அதே இடத்துக்கு வராங்க. இப்போ ஆம்புலன்ஸ்க்கு வந்துடுது. அந்த இடத்துல சின்ன அப்படியே உட்காந்துருக்காங்க, கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லாமல். பழைய விஷயம் எல்லாத்தையுமே ஜின்னு அப்படியே யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. இல்லை, இது உண்மையாக இருக்காது. ஆரம், நீ என்னை ஏமாத்துற, என்னை விட்டு போகாத, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதுவும் எனக்கு தெரியும், ப்ளீஸ் என் கூடவே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்புலன்ஸ் பின்னாடியே ஓடுறாங்களா. அப்படியே அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. இதை அந்த பொண்ணு இருக்குல்ல, அதான் ஆயிரம் அக்காவோட ஹஸ்பண்டோட தங்கச்சி, அந்த பொண்ணு ஜின்னை பார்த்துட்டு என்னாச்சு, நீங்கள் ஏன் அவர் பேரை கத்திக்கிட்டே போகிறீங்க, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் ஆரமோட ஒய்ஃப் தானே, என்னால் தான் இப்படி ஆச்சு அப்படின்றாங்களா. என்னது, உங்களால் ஆச்சா, என்ன சொல்ல வரீங்க, உங்களோட ஹஸ்பண்ட் இல்லாததுக்கு உங்கள் குழந்தையோட அப்பா இல்லாததுக்கு காரணம் நான் தான் அப்படின்றாங்களா. என்னது, ஹஸ்பண்டா குழந்தையா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஆரம் உங்கள் ஹஸ்பண்ட் தானே அப்படின்றாங்க. இல்லை, அவர் அந்த குழந்தை எங்கள் குழந்தை கிடையாது, அவருக்கு எனக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆகலை, நாங்கள் ஜஸ்ட்டு கசின்ஸ் அவ்வளோதான் அப்படின்றாங்களா. என்ன சொல்கிறீங்க, அப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இந்த விஷயம் தெரிஞ்சு ஜின்னுக்கு இன்னுமே ஒரு மாதிரி இருக்கா. அந்த குழந்தை கையிலே இருக்கா. ஜின்னு அப்படியே தொடுது.
சின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துல உட்காந்து பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் என்னால் தான், அவனை நான் விட்டு போயிருக்கவே கூடாது, என்னால் தான் அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாரு. எல்லாம் என்னால் தான், அவனை லவ் பண்ணி அவனை ரொம்பவே கஷ்டமான ஒரு இடத்துல உண்டாக்கிட்டேன். இப்போ கூட அவன் எனக்காக இப்படி பண்ண வந்து இப்படி ஆகிட்டான். எல்லாம் என்னால் தான். அவன் இல்லாத அந்த லைஃப்பில் நான் மட்டும் எதுக்கு இருக்கணும்? ஆல்ரெடி அவன் என்னை காப்பாற்றிட்டான். இதுக்கு மேலே நான் அவன்கிட்ட போகணுன்னு ஆசைப்பட்றேன். யாராலையுமே இதை தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு டைம் அந்த பீச்சுக்கு போயிருப்பார்ல, அதே இடத்துக்கு ஓடுறாரு. அந்த பொண்ணு பின்னாடி போகல, ஏன்னா அந்த பொண்ணுக்கு யாருன்னு தெரியாதுல்ல. ஸோ கண்டுக்காமல் விட்டுருது. நீ இல்லாத இந்த லைஃப் எனக்கும் தேவை கிடையாது ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வேகமாக போயிட்டு, நீ என்னை காப்பாற்ற வருவல்ல ஆரம், எனக்கு தெரியும். இதே மாதிரி தானே போன டைம் நீ என்னை காப்பாற்ற வந்த, இப்போவும் வா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரா. அந்த இடத்துல ஆரம் கூப்பிடுற மாதிரி இருக்கு. சின்ன டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. ஆரம், நீ வந்துட்டியா? நீ வருவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ பின்னாடி தானே நின்று கூப்பிடுவ, ஏன் இப்போ முன்னாடி நின்று என்னை கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே பார்க்குறாரு. ஆரமோட வாய்ஸ், நீ என் கூட இருக்கணும்னு நினச்சல, அப்போ இங்கே வா, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கு. தென் நம்ம ஜின்னும் அப்படியே அந்த கடலுக்குள்ளே போயிடுறாரு. ஜின்னும் இறந்துடுறாரு. இவர் சாகிறப்போ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் நினைக்கிறாரு. நீ உன் லைஃப்பில் ரொம்பவே கஷ்டப்பட்ட ஆரம், இனிமேல் நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே மூழ்கி இருப்பார். இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் நம்ம ஆரமுக்கு உயிர் வருது. ஏன்னா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்ம ஆரமா பழைக்க வச்சுருப்பாங்க. நம்ம ஜின் இப்போ உயிரோட இல்லை, ஆரம் உயிரோட இருக்காங்க. இது மாதிரி பதட்டத்தில் டக்குன்னு எழுந்துன்னு அவனை காப்பாற்ற போகணும், அவன் அங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு எந்திரிக்கிறாங்களா. பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இவர் கத்தவும் அப்படியே மயக்க ஊசி கொடுத்து ஆரமாக மயங்க வச்சிடுறாங்க. ஆர்மிஸ், இந்த சேட் எண்டிங்கோட இந்த நாம்ஜின் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.